போட்ட மழை, அடித்துச் சென்ற வெள்ளம் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் ஏற்படுத்திய தாக்கங்களை படம் பிடிக்கிறது புதிய தலைமுறை. இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டரில் பறந்தபடி பதிவு செய்யப்பட்ட அந்த காட்சிகள் பல பகுதிகளில் இன்னும் வெள்ள நீர் வடியவில்லை என்பதை உணர்த்துகின்றன. சென்னையில் பெய்த கனமழையாலும் ஏரிகளிலிருந்து அதிக அளவு நீர் வெளியேற்றப்பட்டதாலும் அடையாறு, கூவம் ஆகிய ஆறுகளில் வெள்ள நீர் கரை புரண்டு ஓடியது. தொடர் மழையின் காரணமாக திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளக்காடாய் காட்சியளித்தன சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள். மழையின் தாக்கம் குறித்து அறிவதற்காக இந்திய கடலோர பாதுகாப்பு படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டரில் சென்று காட்சிகளை படம் பிடித்தது புதிய தலைமுறை. கனமழை குறைந்தும் அடையாற்றின் கரையோரங்களில் உள்ள இடங்களில் இன்னும் வெள்ள நீர் வடியாததால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை. பெருங்குடி, தரமணி, வேளச்சேரி, மடிப்பாக்கத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ள நீர் முழுமையாக வடியாத நிலையையே காண முடிகிறது. சில இடங்களில் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் தேங்கியிருப்பதாலும் மோசமான வானிலை காரணமாகவும் நிவாரணப் பொருட்களை விநியோகம் செய்வதில் சிக்கல் இருப்பதாக மீட்புக் குழுவினர் தெரிவிக்கின்றனர். முக்கிய சாலைகளில் போக்குவரத்து தொடங்கிய போதிலும் மழை நீரில் தேங்கியுள்ள உள்புற சிறிய சாலைகளில் இன்னும் போக்குவரத்து சீராகவில்லை என்பதை காண முடிகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு. தொடர் மழை எதிரொலியாக சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை ஆட்சியர்கள் பிறப்பித்துள்ளனர். அனைத்து அரசு மருத்துவமனைகளும் செயல்படுவதால் மக்கள் தயங்காமல் அரசு மருத்துவமனைகளை அணுகலாம் என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு வருவதாகவும், பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாகவே மருத்துவ குழுக்கள் சென்று சோதனை செய்வதாகவும் புதிய தலைமுறைக்கு தொலைபேசி வாயிலாக அவர் தகவல் அளித்துள்ளார். சுகாதார நிலை குறித்து அதிகாரிகள் சென்று ஆய்வு நடத்தி வருவதாக தெரிவித்துள்ள அவர், மருத்துவ முகாம்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கூடுதலாக 200 மருத்துவ முகாம்கள் இந்த சென்னை மற்றும் தாம்பரம் மற்றும் இந்த திருவள்ளூரில் பாதிக்கப்பட்ட அறிமுகப்படுத்தியிருக்கோம். குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் இந்த 216 இருந்த மருத்துவ முகாம்கள் இன்றைய தினம் ஆக மொத்தம் 708 இன்கிரீஸ் செய்யப்பட்டுள்ளது. தேவையான மருந்துகள் கையிருப்பில் உள்ளது. இன்னொன்று என்னன்னா, ப்ளீச்சிங் பவுடரும் நம்ம உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேவையான கொள்முதல் செய்யப்பட்ட தயார் நிலையில இந்த தண்ணீர் வடியும் பகுதியில அனுப்பிட்டு இருக்கோங்க. குறிப்பா இந்த தனியார் மருத்துவமனைகள் சிலதுல அவங்களுக்கு மருந்து இல்லையா நோயாளிகளுக்கு ஏதாவது தேவையான இருந்தோம் அதுவும் முதலமைச்சர் காணிக்குங்க. அதையும் நம்ம அந்த மருத்துவமனைகளுக்கு அனுப்பிட்டு இருக்கோங்க. சென்னை விமான நிலையத்திலிருந்து பகல் நேரத்தில் பயணிகள் விமானத்தை இயக்க இந்திய விமான நிலைய ஆணையம் அனுமதித்துள்ளது. இதனையடுத்து மீனம்பாக்கம் விமான நிலையத்திலிருந்து ஏர் இண்டியா விமான சேவை தொடங்கியது. அந்தமான் தலைநகர் போர்ட் பிளேயருக்கு பயணிகள் விமானம் இயக்கப்படும் என்று ஏர் இண்டியா தெரிவித்துள்ளதாக விமான நிலைய ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்தன. ஏர் இண்டியா விமானம் AI 549 காலை 10:49 மணிக்கு அந்தமானுக்கு புறப்பட்டதை அடுத்து அந்தமானிலிருந்து பகல் 1:40 மணிக்கு ஏர் இண்டியா விமானம் சென்னை விமான நிலையத்திற்கு வர உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமானிலிருந்து வரும் விமானம் மீண்டும் 2:45 மணிக்கு டெல்லிக்கு இயக்கப்படும் என்றும் ஏர் இண்டியா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பலத்த மழையால் வெள்ளம் சூழ்ந்ததன் காரணமாக மீனம்பாக்கம் விமான நிலையம் கடந்த 2ஆம் தேதி மூடப்பட்டது. இன்று வரை பயணிகள் விமானங்கள் இயக்கப்படாது என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நிலைமை சீரானதால் பகலில் விமானங்களை இயக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது.
தமிழகத்தில் கனமழை காரணமாக பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மேலும் 7 பேரின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். சென்னை சூளைமேடு பிரேம்குமார், புரசைவாக்கம் வட்டம் நம்மாழ்வார்பேட்டையை சேர்ந்த மணிகண்டன், ஆதம்பாக்கம் பாண்டியன், எழும்பூர் ஹரிகா, நடுவான்கரை ரகுராம், விருதுநகர் மாவட்டம் தென்கரை கிருஷ்ணம்மாள் ஆகியோர் வெள்ளத்தில் மூழ்கி உயிரிழந்ததாகவும் அவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இதேபோல மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நெல்லை மாவட்டம் காசிதர்மர் கிராமத்தை சேர்ந்த மாரியம்மாள் குடும்பத்தினருக்கும் 4 லட்சம் ரூபாய் நிதியை பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வழங்க முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். வாடிக்கையாளர்கள் வங்கிகளிலிருந்து பணம் பெற ஏதுவாக சென்னை மற்றும் புதுச்சேரியில் நடமாடும் ஏடிஎம்களை சென்னை மற்றும் புதுச்சேரியில் பாரத ஸ்டேட் வங்கி அமைத்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன் பெய்த கனமழை காரணமாக வங்கிகள் மூடப்பட்டதால் ஏடிஎம் மையங்களிலிருந்து பணம் பெற முடியாமல் மக்கள் தவித்து வந்தனர். இந்த பிரச்சினையை தீர்க்கும் பொருட்டு பாரத ஸ்டேட் வங்கி சென்னையின் பல பகுதிகளில் நடமாடும் ஏடிஎம்களை அமைத்துள்ளது. இதன் மூலம் பணம் பெற வேண்டுமெனில் பாரத ஸ்டேட் வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்கள் பாஸ்புக்கை காண்பிக்க வேண்டும். ஒரு விண்ணப்ப படிவத்தில் தங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்பன உள்ளிட்ட விவரங்களை வாடிக்கையாளர்கள் தர வேண்டும். இதற்கு பிறகு வங்கிக்கு தொடர்பு கொண்டு கணக்கில் பணம் இருக்கிறதா என சோதித்து பார்த்த பிறகு பணம் தரப்படும். இந்த நடமாடும் ஏடிஎம் மூலம் அதிகபட்சமாக 10,000 ரூபாய் பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணை ரயில்கள் வந்து சேராதது உள்ளிட்ட இயக்க பிரச்சினைகள் காரணமாக இன்றும் பல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மாலை 5:55 மணிக்கு புறப்பட வேண்டிய சென்னை சென்ட்ரல் ஜோலார்பேட்டை விரைவு ரயில், திருவனந்தபுரம் சென்னை சென்ட்ரல் மெயில், திருவனந்தபுரம் சென்னை எழும்பூர் அனந்தபுரி விரைவு ரயில், ஆலப்புழா சென்னை சென்ட்ரல் விரைவு ரயில் ஆகியவை ரத்து செய்யப்பட்டுள்ளன. தெற்கு ரயில்வே சார்பில் ஹவுரா மற்றும் காக்கிநாடாவிற்கு இன்று சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இரவு 11:45 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து ஹவுராவிற்கு சிறப்பு ரயில் புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் கூடூர், நெல்லூர், ஓங்கோல் வழியாக ஹவுரா சென்றடையும். மற்றொரு ரயில் அரக்கோணத்திலிருந்து காக்கிநாடாவிற்கு மாலை 5:30 மணிக்கு புறப்படும் என தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த ரயில் ரேணிகுண்டா, கூடூர், நெல்லூர், ஓங்கோல், விஜயவாடா, ராஜமுந்திரி வழியாக காக்கிநாடா சென்றடையும்.